3.25 சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்தபடி மெயின் டோரை வச்சு இந்த 3 பிஹெச்கே வீட்டை டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. லிவிங் ஹால், கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச், 2 மாஸ்டர் பெட்ரூம்ஸ், லான்ச் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் டிசைனில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சுருக்கிறது பார்க்க யூனிஃபார்மாக நல்லா இருக்குது. 2 பெரிய கார் நிப்பாட்டுற மாதிரி கார் பார்க்கிங், ஸ்பேசியஸ் லிவிங் ஹால், கிச்சன், டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெரிய லான்ச், 2 மாஸ்டர் பெட்ரூம், 2லையுமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா, அட்டாச்சு பாத்ரூம், ஒரு பாத்ரூமில் பாத் டப், 3 பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம்லையுமே சவர் பேனல். இந்த மாதிரி வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸ்லையுமே அழகாக இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு 3 பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நார்த் ஃபேசிங் சைட். வீட்டையும் நார்த் ஃபேசிங்லேயே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1590 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 53 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி பார்டர்ஸுக்கு போகிற டார்க் கிரே கலரும், அது போக கிராஸ் வால்ஸ் கொடுத்து அதுக்கு உட் டிசைன் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணி எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 29x16. தரைக்கு செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், வாலுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் வச்சுருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் 10,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி நார்த் ஃபேசிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17x16. வீடு முழுக்க தரைக்கு 4x2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் ஈஸ்ட் ஃபேசிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினட் கொடுத்துருக்காங்க. இது டபுள் டோர் டைப் கேபினெட். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் டைப் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி வச்சா அது சாமி கும்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இங்கே ஃபோல்டபுள் டைப்பில் டோர் சூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா விநாயகர் டிசைனில் ஒரு CNC கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலில் லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக 2 பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸுக்குமே பேனலிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா உட்டுக்கு பதிலாக டார்க் டைல்ஸையே சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கிளாசி ஃபினிஷ் டைல்ஸுங்கிறதுனால பார்க்க சைனிங்காக நல்லா இருக்குது. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோம். என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் டிசைன் பண்ணி பேனலிங் ஒர்க்கோட நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்க புதுசாக நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் டைனிங் ஸ்பேஸ், ஃபோல்டபுள் டைப்பில் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. கார்னரில் பெடஸ்டல் டைப்பில் டால் ஹேண்ட் வாஷ் பேசின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் அண்ட் டைனிங். இதோட டோட்டல் சைஸ் 17x11. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து அதில் 3 பர்னர் டைப் ஹாபும், மேலே எலக்ட்ரிக் சிம்னியும், சைடில் வாட்டர் பியூரிஃபையரும் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க.
டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பெரிய டால் கேபினெட், அதுக்கு மேலே யூஸ் செப்பரேட்டில் லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 17x11. ஃபால் சீலிங் ஒர்க், வுட் அண்ட் காட், ஹெட்போர்ட் டிசைன், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6.5x5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். பாடி ஜெட்ஸோட பெரிய ஷவர் பேனல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஸ்டடி டேபிள் செஞ்சுருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக படிக்கட்டு கீழே யூபிஎஸ் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 21x10 சைஸில் லான்ச். ஈஸ்ட் சைடில் பெரிய உட்டன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் ஒரு உட்டன் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம டெக்கர் எலமெண்ட்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. டீக்குட் ஃப்ரேம் வித் ஃப்ளஷ் டோர் மாட்டியிருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. ஃபால் சீலிங் ஒர்க், சென்டரில் பெரிய உட்டன் காட், அதுக்கு சூப்பரான ஷேப்பில் ஹெட்போர்ட் டிசைன், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 7x6. பெரிய மிரர் வச்சு ஸ்டோரேஜோட பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 6.25x10. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். கார்னரில் ஒரு பெரிய பாத் டப் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க், உட்டன் காட், வார்ட்ரோப், கபோர்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால், கிச்சனோட என்ட்ரன்ஸ், பெட்ரூம்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க், டிவி யூனிட், லான்ச் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ஷேப்பில் இன்டீரியர் டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது பார்க்க யூனிஃபார்மாக நல்லா இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8x6.
3 அட்டாச்சு பாத்ரூம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பாடி ஜெட்டோட ஷவர் பேனல் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட்டாக பால்கனியும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக பெரிய உட்டன் டோர் வித் 2 பக்கமும் சைட் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் 5க்கு 23. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளியில் கணுவாய் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,42 lakhs. ப்ரைஸ் நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.